வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து வெள்ளை பணியாரமும் அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெள்ளை பணியாரம் வந்து செட்டிநாடு ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போறேன், அதுக்காக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா, நல்லா 1 கப்பு பச்சரிசியை தலை தட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு கைப்பிடி உளுந்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறி தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம அதுக்கு அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 2 வரமிளகா சேர்க்கிறேன். புளி வந்து ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன பீஸ் புளி. இது கூடவே தேவையான உப்பு. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு சட்னிக்கு. இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சட்னியை வந்து சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம புளி தக்காளிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து வெள்ளை பணியாரத்துக்கு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த பக்கம் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், ஏன்னா வந்து தெளிக்கும் கொதிக்கும் போது. ஸோ அதனால நம்ம வந்து மாவு அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது, அதுவும் நல்லா வதங்கிடுது. இந்த பக்கம் மாவு நல்லா அரைச்சாச்சு. இதில் இன்னும் உப்பு போடலை, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிடுது. இதை எடுத்துடலாம். பாருங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், தானாகவே அழகாக மேலே எழுந்து வந்துடும் இந்த மாதிரி. அப்புறமா ஒரு திருப்பி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய வெள்ளை பணியாரம் ரெடி. அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னியும் ரெடி. இந்த தக்காளி சட்னி இந்த வெள்ளை பணியாரத்துக்கு மட்டும் கிடையாது, அதாவது கார சட்னி. இது வந்து வெள்ளை பணியாரத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெள்ளை பணியாரமும் கார சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.